ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா React JSல அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா React JSல காம்பனண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளோட ப்ரீவியஸ் கோடு நான் அதை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே எதுவுமே ஆகாது. ஸோ நான் எந்த கோடும் போடலை, இப்போதைக்கு எந்த காம்பனண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். சாரி, இது ஸ்கிரிப்ட் டேக் கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ், ஓகேங்களா, கிளாஸ் போட்டுட்டு அதோட நேம் வந்து நான் வந்து மை காம்பனண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். மை காம்பனண்ட் அது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் React components, ஓகேங்களா. ஸோ React component தான் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா React காம்பனண்ட். ஸோ React டாட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஸோ React my component compo component, ஓகேங்களா. ஸோ React டாட் component. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம், ஓப்பன் க்ளோஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டர் போட்டுட்டு இந்த மெத்தட் போட்ட உடனே நெக்ஸ்ட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் என்னவா ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிவிஷன் டேக். ஸோ அந்த டிவிஷன் டேக்குள்ளே ரெண்டு வந்து HTML டேக்ஸ் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிவ். இதில் கம்பல்சரி நம்ம வந்து ஒரு டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணால் ஒரு டிவிஷன் டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம வந்து எரர் இருக்கும். நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டிவிஷன் டேக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு H1 டேக் வந்து நம்ம போடுறோம். ஸோ நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஹலோ வேர்ல்ட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். அதனோட நேம் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா வெல்கம் டு React JS டியூட்டோரியல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணணும் எந்த இடத்துல, இந்த டிவிஷன் டேக்குக்கு நம்ம வந்து இதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த கிளாஸ் எண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளாஸோட எண்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா React DOM React DOM டாட் ரெண்டர். ஸோ பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த காம்பனண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த காம்பனண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் போட்டுட்டு ஸோ நான் இதுக்குள்ளே நான் வந்து ஸோ மறக்காமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம வந்து எரர் கம்மிக்கிறோம். அது கமா போட்டுட்டு ஸோ நம்ம வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு நம்ம இந்த ஐடி வந்து நம்ம அதில் பாஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பண்ண போகிறோம். document dot get element by id. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த React container அப்படின்றத நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் வருதான்றது. ஸோ நமக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்ஸ்பெக்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து அங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அது. ஸோ எலமெண்ட்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா பாடி டேக், பாடிக்குள்ளே வந்து ஒரு டிவிஷன் டேக்குள்ளே ஒரு டிவிஷன். ஸோ இங்கே நம்ம வந்து இங்கே பார்த்திங்களா இந்த டிவிஷன் டேக் அது. ஸோ இப்போ வந்து அந்த டிவிஷன் டேக்குக்கு உள்ளர வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு H1 டேக், ஒரு பேராகிராஃப் டேக், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா React JSல காம்பனண்ட், ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் இந்த காம்போனன்ட் வந்து ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில எப்படி ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இங்கே எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ கான்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. கான்ஸ்ட் போட்டுட்டு ஸோ இந்த மை காம்போனன்ட் ஓகேங்களா? ஸோ இந்த மை காம்போனன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாஸில் இருக்கிற அந்த ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துல போட போகிறோம். ஸோ ஒரு ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஓப்பன் க்ளோஸ் அடுத்து ஈக்குவல் இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக அந்த ரிட்டர்ன் ஆகிறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன் மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல போட்டால் போதும், நமக்கு அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணால் போதும் கான்ஸ்ட் ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் ஓகேங்களா? அடுத்து ஸோ ஏதோ இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணியிருக்கோம். டிவிஷன் டேக் வந்து நம்ம போடலை. ஸோ அதான் நமக்கு வந்து எரர் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த டிவிஷன் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இதுதான் வந்து ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள், நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் ஆயிருக்காது. ஸோ எக்ஸாக்ட் அவுட்புட் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஓகேங்களா? அதுதான் காம்போனன்ட். அடுத்து வந்து இது இந்த கான்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.